நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபைகள் புதிய ராஜா. ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேராவது நாமத்தினாலே கூடியிருக்கிறோம் அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வாக்குப்படி இருக்கிறீங்க தகப்பனே. தகப்பனை கடந்த 5 மாதங்கள் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க தகப்பனே. இந்த மே மாதத்தினுடைய கடைசி நாளில், இந்த மனமகிழ்ச்சி நாளில், இந்த கர்த்தருடைய நாளில், உயிர்த்தெழுந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்க நீ தந்திருக்கிற நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அதிகாலமே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லுகிறாங்க. நன்றி. இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாளிலும் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக தகப்பனே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் அவருடைய வீட்டையும் மகிமையின் பிரசன்னத்தினாலே கர்த்தரை நிரப்புவீராக. ஆராதனைக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது ராஜா. எல்லா பார்வோனின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா சன்பெல்லா தொபியாக்களின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம் தகப்படைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துக்கும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தரை சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி ராஜா, நன்றி. இந்த நாளிலும் தகப்பனை இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிற தயவுக்காக நன்றி. எல்லா தடைகளையும் நீர் மாற்றுகிறதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த வஸ்திர தொங்கலினாலே கர்த்தனை நிரப்புவீராக. இந்த மகிமையின் பிரசன்னத்தினாலே கர்த்தனை நிரப்புவீராக தகப்பனே. எங்கள் மத்தியிலே கர்த்தனை அசைவாடுவீராக. ஜலத்தின் மீது அசைவாடின தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் பலமாய் அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லாவற்றையும் திருக்கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தனை மாற்றி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈவியற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில நம்ம ஒன்று கூடி அவரை ஆராதிக்க அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். முதலாவது பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீதிமான் பாடி மகிழுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாடல்களினாலே அவரை நாம் உயர்த்துவோம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம். மகிமனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம். மகிமனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. உற்சாகமாக தேவ சமூகத்தை காண்போம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம். மகிமனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம். மகிமனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அனைத்தையும் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அனைத்தையும் கொடுத்திடுவார். அல்லேலூயா பாடி மகிழ்வோம். மகிமனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சினேனே இருளிலே என்றும் நடமாடும் பிள்ளை நோயை கண்டும். அஞ்சினேனே இருளிலே என்றும் நடமாடும் பிள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்தினன் ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்தினன் ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம். மகிமனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம். மகிமனை போற்றி
மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் என்று நாளைக்காகவே ஒரு பொருள் கொள்ளாது வராதே தேவன் என்று நாளைக்காகவே ஒரு பொருள் கொள்ளாது வராதே சர்வவல்ல தேவன் தாவரமைந்து விடுவித்து காத்திடுவார் சர்வவல்ல தேவன் தாவரமைந்து விடுவித்து காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடத்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே சிங்கத்தின் மேலே நடத்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதங்களில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் பாதங்களில் என்றும் இடராமல் கரங்களில் ஏற்றிடுவதுதர் ஒரு போதும் பாதை உன் குலத்தை அழுகாமல் காத்திடுவார் ஒரு போதும் பாதை என் குலத்தை அழுகாமல் காத்திடுவார் ஒரு போதும் பாதை என் குலத்தை அழுகாமல் காத்திடுவார் ஒரு போதும் பாதை என் குலத்தை அழுகாமல் காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பாறைக்கும் அம்பிக்கும் பயந்திடும் ஜெயித்திடுவே பயங்கரத்திற்கும் பாறைக்கும் அம்பிக்கும் பயந்திடும் ஜெயித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி அல்லேலூயா மாதை என் கூடாரத்தை அணுகாது கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் உன்னதமானவரின் மறைவில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்நாட்களிலே நம்ம மிகுந்த கவனம் உள்ளவர்களாக ஜபத்தோடு இந்நாட்களை
நம்ம செலவிடுவோம். கர்த்தர் தாமே எல்லாவித தீங்குக்கும் நம்மை விலக்கி மீட்டு காத்து நம்மை ரட்சித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமுமானார். மகிழ்ச்சி கூறல் வெற்றி துணி எனது கூடாரத்தில். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். சொல்லுங்க, கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி கூறல் வெற்றி துணி, மகிழ்ச்சி கூறல் வெற்றி துணி எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தர் பலனானார். சொல்லுங்க, அவரே என் கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி கூறல் வெற்றி துணி, மகிழ்ச்சி கூறல் வெற்றி துணி எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். சொல்லுங்க, கர்த்தரின் பலனானார், அவரே என் கீதமானார். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்ப்பு செய்வார். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்ப்பு செய்வார். மகிழ்ச்சி கூறல் வெற்றி துணி, மகிழ்ச்சி கூறல் வெற்றி துணி எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தர் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தர் பலனானார், அவரே என் கீதமானார். ஈக்கள் போல் பாடுங்கள் என்னை சூழ வந்தவன். ஈக்கள் போல் பாடுகள் என்னை சூழ வந்தவன். நெருப்பிலிட்ட முட்கள் போல் சாம்பலாய் போகின்றன. நெருப்பிலிட்ட முட்கள் போல் சாம்பலாய் போகின்றன. மகிழ்ச்சி கூறல் வெற்றி துணி, மகிழ்ச்சி கூறல் வெற்றி துணி எனது கூடாரத்தில். சொல்லுங்க, நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா.
சொல்லுங்க, அவரே என்னுடைய பலன், அவரே என்னுடைய சுகம், அவரே என் தேவைகள் இயேசுவாய் இருக்கிறாய். மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. நீதிமான் பாடி மகிழ்கிறான். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர்கள் துதி செய்ய தொடங்கினார்கள். எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிந்தார்கள். அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் இறங்கி வருவார். உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரேன், அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரேன். உங்கள் அன்பு பெரியது என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் வீடுகளில் நல்ல வாய்களை திறந்து சத்தமாக நீங்கள் பாடி அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய அன்பை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும். அவருடைய தயவு பெரியது என்று வேதம் சொல்கிறது. உங்கள் அன்பு பெரியது. அல்லேலூயா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் சொல்லுங்க சொல்லலாம். நிலையில்லாத உலகத்தில் அழைத்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அழைத்தேனையா, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆராதிப்போம். தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா.
நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. விசுவாசிக்கிறீங்களே? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க நல்ல விடுதலையோடு சத்து வெட்கப்பட்டு போகிற நேரம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இல்லாத உலகத்தில் அழைத்தேன் ஐயா, நீங்கள் இல்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரேன். அழைத்தேன் ஐயா, நீங்கள் இல்லாத இயேசுவே. உங்க அன்பு பெரியது, உங்க உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது. நன்றி. அந்த வியாபாரத்தை பிரயாசங்களை அவர் ஆசீர்வாதத்துக்கு நேரம் கொண்டு வருவார். அவர் கடற்பாடத்தில் இருக்கிறவரை அவர் விடுதலை செய்வார். அவர் அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். 2020 உதவி செய்கிறார், தருகிறார், உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிறார், நலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் இயேசு. ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு. குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். சொல்லுங்க உற்சாகமாக, குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே. ஆமென். தேவனுடைய சன்னிதானத்தில் ஒரு பொழுதெல்லாம் அவருடைய மகிழ்ச்சி உள்ளாக மாற்றுகிறார். ஆமென்.
குதூகலம் கொண்டாடவே என் இயேசுவின் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, ரட்சிப்பின் தீபத்தை ஏற்றிக் கொண்டு அவரை ஆராதிக்கிறார்கள். நன்றி, அதன் பாதையை அவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, குதூகலம் கொண்டாடவே என் இயேசுவின் சன்னிதானத்தில் அவன் குதூகலம் கொண்டாடவே. குதூகலம் கொண்டாடவே நல்ல குதூகலத்தோடு ஆனந்தமானந்தமே என் நண்பரின் திருப்பாதங்கள் ஆவில உணரணும். நல்ல அபிஷேகத்தை நிரப்பினாமே. அல்லேலூயா. நல்ல ஆவில உணர்ந்து ஒரு மனதோடு கூட அல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சொல்லலாமே, இயேசு கூட வருவார், கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்துள்ள கஷ்டங்கள் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு நொந்து போன உள்ளத்தை இயேசு கூட வருவார் என்ற விசுவாசிக்கிறீங்க. நமக்கு முன்பதாக இருக்கிற ஜூலை என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் நம்ம நடக்க போகிறார். இப்பட்டும் நடத்தின தேவனாமே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. சொல்லுவேன், உங்க ஒவ்வொரு கட்டப்பட்ட நாவுகள் கட்டப்படுவதாக சத்துருவின் போராட்டத்தோடு இருக்கிறவரை விடுதலை செய்கிறார்கள். சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்படுகிறேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். நீங்க சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க, நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் உண்மையே நாங்கள் அப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணி ஊரும் ஊற்றிலே ஜீவன் வர என்னை நடத்தும் ஐயா, ஜீவ தண்ணி ஊரும் ஊற்றிலே அபிஷேகத்தினாலே ஜீவ தண்ணி ஊரும் ஊற்றிலே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். மனுஷனை நாங்கள் நம்பலப்பா, என் அறிவை நாங்கள் நம்பலை, படிப்பை நாங்கள் நம்பலை, காலத்தை நாங்கள் நம்பலப்பா. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். தேவனே நீ நல்லவர், தேவனே நீ
கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே தேவனே நீ வல்லவா வல்லவா தேவனே நீ நல்லவா நல்லவா தேவனே நீ வல்லவா நல்லவா தேவனே நீ வல்லவா நல்லவா தேவனே நீ பெரியவா பெரியவா தேவனே நீ பரிசுத்த பரிசுத்த தேவனே நீ நல்லவா நல்லவா தேவனே நீ வல்லவா உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்பி நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேர் என்று சொல்லிடுறையா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேர் என்று சொல்லி ஒருமனப்படுகிற அல்லேலூயா. இந்த பூமியிலே நம்ம ஒருமனப்படும் பொழுது பரலோக நமக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஒருமனப்படுவோம். தகப்பனை நன்றி ராஜா. தகப்பனை நல்ல ஒருமனதோடு தெய்வ சமூகத்திலே நன்றி 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 நன்றி. வாய்களை திறந்து தகப்பனே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறேன். என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. மாலை செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. தகப்பனை எப்பொழுதும் கர்த்தரின் மனம் இறங்குவீராக. என் தேசத்துக்காய் மனம் இறங்குவீராக. எங்கள் இந்திய தேசத்துக்காய் மனம் இறங்குவீராக. எங்கள் தமிழ்நாட்டுக்காக இந்த சேலம் மாவட்டத்துக்காய் மனம் இறங்குவீராக. எங்கள் சென்னை பட்டணத்துக்கு கர்த்தரின் மனம் இறங்குவீராக. மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மனம் இறங்குவீராக. மும்பை பட்டணத்துக்கு மனம் இறங்குவீராக தகப்பனே. இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களுடைய கரம் விடுதலை செய்யட்டும் தகப்பனே. இப்பொழுது இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களை கர்த்தரை விடுதலை செய்வீராக ராஜா. தொற்று வியாதினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களை இப்பொழுதே உடைய கரம் விடுதலை செய்யட்டும் தகப்பனே. அல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ராஜா. என் தேசத்தை விடுதலை செய்வீராக. ஜனங்களை விடுதலை செய்வீராக. இந்த கொள்ளை நோயிலிருந்து உடைய கரம் ஜனங்களை விடுதலை செய்யட்டும். இப்பொழுது தகப்பன் இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு கற்பணிகளையும் கர்த்தரை பாதுகாப்பீராக. வயது முதிர்ந்தவர்களை பாதுகாப்பீராக. சிறு பிள்ளைகளை பாதுகாப்பீராக தகப்பனே. இந்த இரத்தத்துடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. இந்த இரத்தத்துடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஜனங்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. தேசங்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. இப்பொழுது இருதய நோயிலே உள்ளவர்களுக்கு கர்த்தரை விடுதலை தருவீராக. சக்கரை வியாதியினாலே கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு விடுதலை தருவீராக. சத்துருவின் போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களை உடைய கரமே விடுதலை செய்யட்டும் தகப்பனே. உடைய வல்லமைகள் குறைந்து போகலப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. கரங்களை கட்டி எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் நன்றி ராஜா உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை ராஜா நீ செய்த நன்மைகளை சொல்லுங்க ராஜா. இயேசுவே
சந்தோஷத்தோடு அவர் நமக்கு செய்த நன்மை, அவர் நமக்கு செய்திருக்கிற உபகாரங்கள், சொல்லவே சிறைச்சாலையுடைய அஸ்திவாரங்கள் குழுந்த கட்டத்தில் இறங்கினவே பரிசுத்த ஆவியானவரே, மகத்துவங்களை செய்கிறவரே, தடைகளை மாற்றுகிறவரே, ஜீவனுள்ள இந்த நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மே மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வருடத்தை நமக்கு காண செய்து இந்த 5 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியைப் போல் அவர் காத்துக்கொண்டார். இந்த தேசத்தின் நடுவில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபொழுது, நம்மை சுற்றிலும் இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நேரிட்ட பொழுதும் அவர் நமக்கு நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. தொடர்ந்து இப்படிப்பட்ட நாட்களிலே அவரை நாம் அறிந்து கொள்வதற்கு நாட்களை நம்ம புரோஜனப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாளைய தினத்திலே நமக்கு புதிய ஒரு மாதம், ஜூன் மாதத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க இருக்கிறோம். நாளைய தினம் அதிகாலையில் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த ஆராதனையும் நாளைய தினத்தில் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் சங்கீதம் 75:10 நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 75:10 சொல்லுகிறது, நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். இந்த மே மாதத்தில் ஏசாயா 54:14 அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து, நீதியினாலே உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொன்னார்.
நீதியினாலே நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். நாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீதிமான்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியிலே நடப்பிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. நீதிமான்களுடைய சந்ததிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லியும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த மே மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளில் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நிச்சயமாகவே அவருடைய நீதிக்காக, வேதத்தினுடைய நீதியை நிறைவேற்றும்படி வாஞ்சை விருப்பத்தோடு இருக்கிற நம்மை கொண்டு இந்த பூமியில் பல காரியங்களை அவர் நடப்பிப்பார். நாம் இப்படிப்பட்ட நீதியை செய்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே நம் பிள்ளைகளையும் நம் தலைமுறைகளையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரி, நீதியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு நாம் நீதியிலே நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும்படி இந்த நீதியான காரியங்களை செய்யும் பொழுது அவர் எனக்கு என்ன தருகிறார்? அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய சந்ததிகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது? வேதத்தில் சில நீதிமான்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் சில நீதியான காரியங்களை தேவன் நடப்பிக்கிற விஷயங்களையும் இந்த நாளிலே நம்ம வாசித்து தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் இப்படிப்பட்ட ஒரு நீதிமானை போல இருக்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த பாத்திரத்தை போல நானும் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளாக வருவது நிச்சயம். அதே நேரத்தில் நாம் நீதியான காரியங்களை நடப்பித்து ஆண்டவர் விரும்புகிற அந்த நீதிமான்களைப் போல நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய இருக்கிற திட்டங்களை எல்லாம் இந்த பூமியில் அவர் செய்வார். சரி, முதலாவது வேதத்தில் நம்ம பார்க்க போகிற அந்த முதல் நீதிமான், ஒரு முதல் மனிதனை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 23:35 ஆரம்ப பகுதி வாசிங்க. போதும், கவனிங்க. மத்தேயு 23:35 சொல்லுகிறது, நீதிமானாகிய ஆபேல். அந்த மனிதனுக்கு எப்படி புதிய ஏற்பாட்டில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் ஒரு பெயரை கொடுக்கிறார் பாருங்க, நீதிமானாகிய ஆபேலா. அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அப்படி அழைக்கணும். வேத வசனத்தின்படி பரலோக நம்ம எப்படி அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆபேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நீதிமானாகிய ஆபேல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமானாகிய ஆபேலை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த மனிதனை குறித்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எதற்காக இவனை நீதிமான் என்று சொல்லி அழைத்தார்? இந்த ஆபேல் தன்னுடைய மிருக ஜீவன்களிலிருந்து, தன்னுடைய மந்தைகளிலிருந்து கொடுமையானவைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு அவன் செலுத்தினான். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட தேவன் விரும்புகிற ஒரு ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது வேதம் அழகாக நம்மை சொல்லும். கர்த்தரும் நம்மை பார்த்து சொல்லுவார், இவன் நீதிமானாகிய ஆபேல் என்று சொல்லி அவன் அழைக்கப்பட்டான். அவன் தன் சகோதரனை காட்டிலும் மேன்மையானதை கர்த்தருக்கு அவன் செலுத்தும்படி கடந்து வந்தான். அவனுக்குள்ள விருப்பம் பாருங்க, நான் கொண்டு போய் செலுத்துவது அது ஆண்டவருக்கு ஒரு மேன்மையானதை நான் கொண்டு போய் செலுத்த வேண்டும். என் தேவனுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நான் கொடுமையானவைகளை கொண்டு போய் என் தேவனுக்கு நான் செலுத்த வேண்டும் என்கிற வாஞ்சை அந்த நீதிமானாகிய ஆபேலுக்குள்ளாக காணப்பட்டது. இன்னும் அந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் சகோதரனுடைய இரத்தம் என்னை நோக்கி அது கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதா. அந்த நீதிமானுடைய இரத்தம், இந்த பூமியில சிந்தப்பட்ட அந்த நீதிமானுடைய இரத்தம் அது தேவனை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கிறதாம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. அந்த அந்த நீதிமானாகிய ஆபேல் மரித்து போனான். அவனுடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. ஆனாலும் அந்த இரத்தம், அந்த நீதிமானுடைய இரத்தம் பூமியில் இருந்து கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. அவன் மரித்தும் இன்னும் அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். பாருங்க,
வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே அங்கே ஒரு நீதிமானின் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்து சாட்சியாக இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வேகமாக நம்ம வாசிக்க நாம கேட்கலாம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணியிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காண இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கவனிங்க, அந்த நீதிமான்களுடைய ரத்தம் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருக்கிறார். தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எப்பொழுது இந்த பூமியிலே நியாயத்தை நடப்பிப்பீர்? எப்பொழுது இதற்கான காரியத்தை நீர் எங்களுக்காக நியாயம் செய்வீர் என்று சொல்லி அந்த நீதிமான்களுடைய கூட்டம் தேவனை நோக்கி அந்த ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலே நீதிமானினுடைய கொம்பை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த ஆபேல் தன்னிடத்தில் இருந்த கொழுமையானவைகளை கொண்டு வந்து தேவனுக்கு அவன் கொடுத்து அவன் தேவனை அப்படியாக ஆராதித்தான். ஆனால் அவனுடைய ரத்தம் இன்றைக்கும் பூமியில இருந்து கர்த்தரோடு அது பேசிக்கொண்டே இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இந்த நீதிமானாகிய ஆபேலை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இந்த நீதிமானாகிய ஆபேலை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வேகமாக சத்தமாக வாசிக்கிறோம். காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இந்த ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையானவற்றை கர்த்தருக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். எதனால? கர்த்தருக்கு மேன்மையானவைகளை கொண்டு வந்து பலி செலுத்தினதினாலே அவன் நீதிமான் என்று பெயர் பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. யாரு? அந்த நீதிமானாக ஆபேலுடைய காணிக்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், காணிக்கை பெட்டியின் அருகிலே அவர் நின்று கொண்டிருந்தார். நின்று அங்கே காணிக்கை போடுகிற ஒவ்வொருவரை அவர் கவனித்து கடைசியாக அங்கே ஒரு தீர்ப்பை அவர் சொல்லுகிறார். ஒரு ஏழை விதவை கொண்டு வந்த காணிக்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அவர் தன்னுடைய ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்து செலுத்தினார் என்று அந்த காணிக்கை பட்டிக்கு அருகிலே நின்று கர்த்தர் அந்த விதவையை குறித்து அவர் சாட்சியிடுகிறார். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை திரும்ப நம்ம தெளிவாக நல்ல சத்தமாக வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தெளிவாக வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நான் மேன்மையானவைகளை என் தேவனுக்கு நான் செலுத்துவேன். வாசிங்க. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இந்த சாட்சி நமக்கு அவசியம். நீதிமான் என்கிற சாட்சி. வாசிங்க. அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவன் சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். அதை குறித்து அதை பரலோக அங்கீகரிக்கணும். அதை குறித்து அவர் சாட்சி கொடுக்கணும். வாசிங்க. அவன் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. இதுதான் நீதிமானிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். அவன் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நல்ல தீர்மானம் எடுப்போம். மே மாதம் இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலே நான் ஆபேலை போல, இந்த ஆபேலை குறித்து வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. இதை போல பரலோகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும். நான் நீதிமானாகிய ஆபேல் என்று சொல்லி நான் எழுதப்பட வேண்டும்.
அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறவனாக அவன் காணப்படுகிற அந்த ஆபேலை போல நான் இருக்கணும். கர்த்தருக்கு மேன்மையானதை, உச்சிதமானதை கொண்டு வந்து நான் படைக்கிற ஒரு மனிதனாக, ஒரு குடும்பமாக நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு நீதிமானை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். 2 பேதுரு, வேகமாக வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வேகமாக நல்ல சத்தமாக வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. நல்ல கவனிங்க. இங்கே லோத்தை ஏன் வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது? அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டதாம். எதற்காக? அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் செய்த அக்கிரமான கிரியைகள், அவனை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் செய்த அந்த பாவ கிரியைகள், அந்த தேசம் அப்படி பாவத்திலே செத்து போய் கிடந்ததை கண்ட அந்த லோத் உடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு அவன் தேவனை நோக்கி அவன் மன்றாடுகிறவனாக இருந்திருக்கிறான். இந்த என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த தேசத்தின் ஜனங்கள் இப்படிப்பட்ட அருவருப்புகளை நிறைவேற்றுகிறார்களே, இப்படிப்பட்ட அக்கிரமமான காரியங்களை அவர்கள் நடப்பிக்கிறார்களே என்று சொல்லி அந்த லோத்தினுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நிச்சயமாக அந்த இருதயம் பாதிக்கப்பட்டிருக்குமே என்று சொன்னால் அவன் அதிகமாக தேவனிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறவனாக இருந்திருக்க வேண்டும். அதனால வேதம் லோத்தை குறித்து சொல்கிறது, இவன் நீதிமானாகிய அந்த லோத்து தன்னுடைய இருதயத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான். இன்றைக்கு தேசத்தை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய பாரம், நம்மை சுற்றிலும் விக்கிரக ஆராதனையிலே நிறைந்திருக்கிற ஜனங்கள், நம்மை சுற்றிலும் பாவத்தில் விழுந்து போயிருக்கிற ஜனங்கள், இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு நம்முடைய இருதயத்திலே நம்ம பாரப்பட்டவர்களாக, அந்த இருதயத்தில் அந்த லோத்தை போல நம்ம பாதிக்கப்பட்டவர்களாக தேவனை நோக்கி தேசத்தினுடைய பரிசுத்தத்திற்காக, தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக இந்த லோத்தை போல நம்ம காணப்பட வேண்டும். லோத்துக்கு அருமையான ஒரு பெயரை கர்த்தர் கொடுக்கிறார், நீதிமானாகிய லோத்து. அவனுடைய இருதயம் கலங்குகிறது, நான் இருக்கிற இந்த தேசத்தின் ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, இவர்கள் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறார்களே, இந்த சோதோம் குமாரா தேவனுக்கு விரோதமாக அந்த தேவனுடைய அந்த பரலோகத்தை எட்டத்தக்க விதத்தில் இது பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நீதிமானாகிய லோத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? ஆதியாகமத்திலே இந்த நீதிமானாகிய லோத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, முதலாவது கர்த்தர் அந்த தூதர்களை அனுப்பி அந்த பட்டணத்திற்கு வர இருந்த அழிவை அவனுக்கு அறிவித்தார். நல்ல கவனிங்க, இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த லோத்துக்கு இப்பொழுது பரலோகத்திலிருந்து தூதர்கள் அவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு, இந்த சோதோம் குமாரா அழிவை காணப்போகிறது, வானத்திலிருந்து அக்கினி கந்தகங்கள் விழப்போகிறது என்று சொல்லி அந்த லோத்துவுக்கு பரலோகத்திலிருந்து தூதர்கள் மூலமாக அந்த பட்டணத்தை குறித்த காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. அந்த பட்டணத்துக்கு வர இருக்கிற தண்டனைகள் அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. நீ துரிதமாக செயல்படு என்கிற சத்தம் பரலோகத்திலிருந்து அந்த லோத்துவுக்கு கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. நிச்சயமாகவே நாமே ஆங்காங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். பல கிராமங்களிலே, பட்டணங்களிலே, தேசங்களிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயம் பாதிக்கப்பட்டவர்களாக அந்த பட்டணத்துக்காக, கிராமங்களுக்காக, குடும்பங்களுக்காக நாம் பாரப்படும் பொழுது பரலோகம் தான் வைத்திருக்கிற திட்டங்களை அது நம்மோடு அது பகிர்ந்து கொள்ள அவர் ஆரம்பிப்பார். அநேக நேரத்தில் கர்த்தர் இப்படியாக நம்மோடு கூட பேசுவார். அந்த பட்டணத்திற்கு வர இருந்த அழிவை குறித்து லோத்துவுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த பட்டணத்துக்கு இருந்த தண்டனையை குறித்து அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஏதுவான காரியங்கள் அவனுக்கு சொல்லப்பட்டது. அந்த பட்டணத்தில் இருந்த கொடூரமான ஜனங்களுடைய கரத்திற்கு அன்றைக்கு தேவ தூதர்கள் இறங்கி லோத்துவை காப்பாற்றினார்கள். அவனை இழுத்து அவனுடைய வீட்டிற்குள் விட்டு அந்த தேவனுடைய கரம்
வர இருந்த அழிவிலிருந்து அந்த லோத்துவையும் அந்த லோத்துவுக்கு கர்த்தர் கிருபையாக அவர் மனம் இறங்கினார். நீதிமானாகிய லோத் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு இடத்தை காண்பித்து துரிதமாக கர்த்தர் அவனை அங்கே கொண்டு போய் விட்டார் என்று சொல்லி, நீ வேகமாக ஓடிப்போ என்று சொல்லி தேவ கரம் அவனுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம இருதயம் எதற்கு, நம்ம இருதயம் ஃபுல்லாக நமக்கு என்ன நிரம்பி இருக்கிறது? கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறான். நம்ம இருதயம் எதிலே வாஞ்சையாக இருக்கிறது? அவர் விரும்புகிறபடி நம்முடைய இருதயம் அது கட்டப்பட்டு இருக்கிறதா என்று சொல்லி அவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை எதற்காக நம்முடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய இருதயத்தை நம்ம எதற்கு நேராக நம்ம திருப்பி வைத்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் கவனமாக கவனிக்கிறார். அவர் உள்ளத்தை பார்க்கிறவர், அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் உள்ளத்தை பார்த்து இறங்குகிற தேவன். அந்த லோத்து நீதிமான் என்று சொல்லி அழகாக அவன் அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா. முதல் ஒரு மனிதனை பார்த்தோம், அவனுடைய பெயர் ஆபேல். இரண்டாவது ஒரு மனிதனை பார்த்தோம், அவனுடைய பெயர் லோத்து. கடைசியாக ஒரு மனிதனை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். அப்பொழுது அவன், இப்பொழுது நல்ல கவனிங்க, ஆபிரகாமும் தேவனுக்கும் இடையில ஒரு சம்பாஷணை நடக்கிறது. ஆபிரகாம் இப்ப தேவனோடு ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். வாசிங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ? 10 நீதிமான்கள் அங்கே பட்டார்களே ஆகில். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு 10 நீதிமான்கள் ஒரு பட்டணத்தில் இருந்தால் போதும், நான் அந்த சோதோம் கொமோராவை நான் அழிப்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு 10 நீதிமான்களை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு அநேக சபை, இன்னைக்கு அநேக குடும்பங்கள், இன்றைக்கு ஒருவருடைய ஜெபம், ஒருவருடைய அர்ப்பணிப்பினாலே அவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 10 நீதிமான்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. அவர் 50 ஆரம்பித்து ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா இல்ல, ஒரு 10 நீதிமான்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதி செய்கிற 10 ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபேலை போல, லோத்தை போல நீதியை நடப்பிக்கிற ஒரு 10 பேரை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த 10 பேர் நிமித்தமாக நான் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்து அந்த நீதி செய்கிற அந்த 10 நீதிமான்களை அந்த சோதோம் கொமோராவிலே கர்த்தர் காணக்கூடாதவராக வானத்திலிருந்து கந்தகங்களை அனுப்பி, அக்கினியை அனுப்பி அவர் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு ஒரு 10 நீதிமான்களை அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல, நாம் இருக்கிற அந்த பட்டணத்தில், கிராமத்தில், தேசத்தில் நாம் நீதியை நடப்பிக்கிற, நம்ம கர்த்தர் விரும்புகிற இப்படிப்பட்ட நாம் நீதிமான்களாக இருக்கும் பொழுது நம்மை கொண்டு ஜனங்கள் தப்புவிக்கப்படுகிறார்கள். சரி, கடைசியாக ஒரு மனிதனை பார்த்து நம்ம முடிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 106 31 ஒருவர் தெளிவாக வாசிக்க நம்ம கவனிக்கிறோம். சங்கீதம் 106 31. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அது தலைமுறை தலைமுறையாக அது நீதியாக அவனுக்கு எண்ணப்படும். பாருங்க, வாசிங்க. பினேகாஸ் எழுந்து நியாயம் செய்தான். நல்ல கவனிங்க. பினேகாஸ் எழுந்து நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. கடைசியாக நம்ம பார்த்து முடிக்க போகிற மனிதன் பினேகாஸ் என்கிற ஒரு நீதி. இந்த பினேகாஸ் என்பவனை கர்த்தர், இந்த வசனம் அவனை நீதிமான் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தலைமுறைகளாக இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பினேகாஸை குறித்து நம்ம என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னும் வாசிக்க முடியும். என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் இந்த பினேகாஸ் செய்த
அந்த ஊழியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் விபச்சார பாவம் செய்து அன்றைக்கு தேவ எரிச்சலுக்கு கோபத்துக்கு நேராக அவர்கள் கடந்து போகும் பொழுது இவன் சபையின் நடுவிலே இந்த ஆசாரியனாகிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய இந்த பினகாஸ் எழும்பி அந்த பாவத்திற்கு எதிராக அவன் யுத்தம் செய்தான். அந்த விபச்சார பாவத்திற்கு அவன் எதிராக நின்று அந்த காரியத்தை அவன் நடப்பித்ததினாலே அன்றைக்கு ஒரு பெரிய இஸ்ரவேலுக்கு உண்டாயிருந்த ஒரு பெரிய வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வாதையினாலே 24,000 பேர் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வாதை உண்டாகும் பொழுது அங்கே நிறைய மரணங்கள் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த கொரோனா என்கிற வைரஸ், இந்த தொற்று, இந்த வியாதியினாலே அநேகர் உலகம் எங்கிலும் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய சபைக்குள்ளாக தேவனுடைய கோபம் பற்றி எறிந்த பொழுது, அங்கே ஒரு வாதை உண்டான பொழுது அங்கே 24,000 பேர் மரித்து போனார்கள். ஆனால் இந்த பினகாஸ் என்கிற ஒரே ஒரு நீதிமான் எழும்பி அந்த வாதையில் மரித்து போய்கொண்டிருந்த அந்த ஜனங்களை, அந்த வாதையை அவன் நிறுத்தி போட்டான் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களை அவர் தேடுகிறார். தேசத்தின் நடுவில் திறப்பில் நிற்கும்படி, சுவரை அடைக்கும்படி ஒரு மனிதனை தேவனுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் பகுதிகளிலே கர்த்தர் ஒரு பினகாசாக உங்களை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நீதி செய்கிற ஒரு மனிதனாக கர்த்தர் நம்மை தேடுகிறார். அது அந்த பினகாசுக்கு மாத்திரமல்ல, அவன் தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதத்தை அது கொண்டு வருமா. சங்கீதம் 37 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:25 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37:25 நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 37:25. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாக இருந்தேன். சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் இளைஞனாக இருந்தேன், நான் இப்பொழுது முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதையும் நான் காணவில்லை. இதுதான் நீதிமான்களுக்கு கர்த்தர் வைக்கிற ஆசீர்வாதம். நான் இளைஞனாய் இருக்கும் பொழுது இருந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்பொழுது முதிர் வயதுமாகிவிட்டது. ஆனால் நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதை நான் பார்த்ததில்லை, அவர்கள் அப்பத்திற்கு குறைவுபட்டதை நான் பார்த்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பினகாசை பார்த்து சொன்னார், தலைமுறை தலைமுறைக்கு நான் இவனுக்கு இரக்கம் செய்வேன். இவன் இந்த வாதையை நிறுத்தி போட்டான். அன்றைக்கு சபைக்குள்ளாக எழுந்த அந்த காரியத்தை இவன் தைரியமாக நின்று இவன் நடப்பித்து இந்த பினகாஸ் ஒரு நீதிமானாக அழைக்கப்படுகிறான். ஆனால் ஓப்பினி பினகாஸ் என்கிற 2 சகோதரர்களை குறித்து நம்ம சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஓப்பினி பினகாஸ் ஆண்டவருடைய நீதிக்கு புறம்பான காரியங்களை செய்தார்கள். அவங்க தகப்பனாருடைய அந்த ஊழியத்தை, அந்த 2 பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் அநீதியான காரியங்களை செய்தார்கள். அவருடைய முடிவை குறித்து ஒரே அதிகாரத்தில் அவருடைய துவக்கமும் முடிவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு போரிலே மரித்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். நாம் ஓப்பினி பினகாசை போல அல்ல, அந்த அநீதியான ஊழியத்தை செய்த, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்த அந்த பினகாசை போல அல்ல, தேவ சபையில எழுந்து நின்று வாதையை நிறுத்தி போட்ட நீதிமானாகிய பினகாசாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளாக ஒரு வாஞ்சை வரட்டும். நீதிமானாகிய ஆபேல் என்று கர்த்தர் அந்த ஆபேலை பார்த்து சொல்லுகிறார். நீதிமானாகிய அந்த லோத் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபையின் நடுவில் எழுந்து வாதையை நிறுத்தி போட்ட அந்த நீதிமானாகிய பினகாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் 10 நீதிமான்களை தேடுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 10 நீதிமான்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதிலே நாம் ஒருவராக நம்ம காணப்படுவோம். தேசத்துக்கு வரவிருக்கிற அழிவுகள், இன்றைக்கு இந்த அழிவை காட்டில என்னென்னவோ நம்ம நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். வெட்டு கிளிகளினாலே அழிவை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சிறு பிள்ளைகள் மத்தியிலே வியாதி பரவும் என்று சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் பினகாஸ் என்கிற ஒரு நீதிமான் எழும்பி
அந்த வாதையை அவன் நிறுத்தி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் 10 நீதிமான்களை அவர் தேடுகிறார். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நீதி செய்கிற இயேசுவையே அதை நோக்கி பார்க்கட்டும். சங்கீதம் 73 ஆசாப், அந்த ஆசாப்பினுடைய சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 73 துன்மார்க்கரின் கூட்டத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய காரியத்தை குறித்து நாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாப் இந்த சங்கீதம் 73 நான் காலைதோறும் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதி செய்தது நிமித்தம் காலைதோறும் நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அந்த துன்மார்க்கரின் கூட்டத்தை பார்த்து அவர் எழுதுகிற அநேக வசனங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த துன்மார்க்கருடைய வாழ்வையெல்லாம் அவர் எழுதுகிறார். ஆனால் அந்த துன்மார்க்கருடைய கால்களை கவனித்து பார்க்கும் பொழுது அது சறுக்கலான இடங்களிலே நிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீதியை செய்கிற நாமோ கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய பாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அது பயங்கரமான காற்றும் மழையும் மோதின பொழுதும் அந்த வீடு விழவில்லை என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுதும் நீதியை செய்கிற தேவனையே நம்ம நோக்கி பார்ப்போம். நாம் எப்பொழுதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நீதிமான்களை குறித்து நம்ம தியானிப்போம். நீதியை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் ஸ்திரப்படுத்துவார். நீதியை செய்யும்படி நம்மை நீதியிலே அவர் ஸ்திரப்படுத்துவார் என்று ஏசாயா 54:14 நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த நாளிலும் சங்கீதம் 75:10 நமக்கு வாக்கு கொடுத்துகிறார். நீதிமானின் கொம்புகள் உயர்த்தப்படும் என்று அழகாக அவர் நமக்கு சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் ஆபேலை போல நான் மாறப்போகிறேன். மேன்மையானவைகளை கொண்டு வந்து என் தேவனுக்கு நான் அர்ப்பணிக்க போகிறேன். முழங்கால் படியிடுவோம். இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு நம்மை அர்ப்பணிக்கலாமா? இந்த மே மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளில், இந்த மனமகிழ்ச்சி நாளில், ஓ நன்றி ராஜா, நீதிமான் பாடி மகிழுகிறான். நீதிமானுடைய கூடாரத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜா, நன்றி. ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீதிமானின் கொம்புகள் உயர்த்தப்படும் என்று சொல்லி இருக்கிறேன். நான் உங்களை நீதியினாலே ஸ்திரப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனை உமக்கு உகந்ததை கொண்டு வந்து படைக்கும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களையே ஜீவ பலிகளாக கொடுக்கும்படி எங்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பலிபீடத்தில் எங்களையே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. தன் சகோதரனுடைய காயினுடைய காணிக்கைகளை பார்க்கிறோம். அவன் உச்சிதமானதை மேன்மையானவைகளை படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆபேலுக்குள்ளாக ஒரு பெரிய வாஞ்சை இன்றைக்கும் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறது. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களையும் மாற்றுங்க ராஜா. நீதி செய்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. அல்லேலூயா. உதவி செய்ய எங்களுக்கு திராணி இருக்கிற அந்த நாட்களிலே நாங்கள் செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யும்படி எங்களை பலப்படுத்துவீராக. தகப்பனே, நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரும் நீதி செய்கிறவராக இந்த பூமியில சுற்றி வந்தீங்க தகப்பனே. நீதியின் ராஜாவே, நீதியின் சூரியனை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறேன். ஒவ்வொரு வசனத்தையும் கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. வேதத்தின் நீதிகளை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் எங்கள் சந்ததிகளை, தலைமுறைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனையா. இந்த நாளில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. வேதத்தின் வசனங்களை நிறைவேற்றும்படியாக, நீதியை நடப்பிக்கும்படியாக அந்த ஆபேலை போல, லோத்தை போல தகப்பனை, பிணக்காசை போல தகப்பனை இதை அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஒரு 10 நீதிமான்களுக்குள்ளாக தங்களை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. பலப்படுத்துவீராக. இந்த மே மாதம் முழுவதும் நடத்தி வந்த தேவன் தாமே
வருகிற மாதத்தில் உடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துவீராக. தகவலை ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை கர்த்தரை பலப்படுத்துவீராக. நாங்கள் சீக்கிரமாக ஜூன் மாதத்தில் நாங்கள் கூடியுமை ஆராதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த தேசத்துக்கு நீர் வைத்திருக்கிற பெரிய விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, எழுப்புதலுக்காக உமக்கு நன்றி ராஜா. தகவலை ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தரை ஆசீர்வதி. ஒவ்வொருடைய கடை வியாபாரங்களை ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கர்த்தரை ஏற்படுத்தி தருவீராக. இந்த வேலையில வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். இந்த சுருங்கி போன வாழ்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சரியாகட்டும் ராஜா. இப்பொழுது அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற, வியாதிப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தில் உடைய வல்லமை இறங்குவதாக. சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். தோல் வியாதி உள்ளவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். தகப்பனே, சத்துருவின் போராட்டங்களில் இருக்கிறவரை கர்த்தரை விடுதலை செய்வீராக. வேதம் வாசிக்க கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுடைய கரம் விடுதலை செய்யட்டும். தகப்பனே, இப்பொழுதே உடைய விடுதலையின் வல்லமை ஜனங்களுக்குள்ள இறங்கட்டும் ராஜா. விடுவிக்கிறவருடைய வல்லமை இறங்கட்டும். தகப்பனே, பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தரை இணைப்பீராக. சமாதானம் இல்லாத குடும்பத்தின் நடுவில் உடைய வல்லமை இறங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தரை பலப்படுத்துவீராக. தகப்பனே, நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களை கட்டப்படுவதாகும். ஜனங்களுடைய கரமை விடுதலை செய்யட்டும். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வேளையில காயப்பட்ட கரம் நீட்டி நீர் ஆசீர்வதிக்கிறேன். கரும்புள்ள கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், சந்தோஷம் காணப்படட்டும் ராஜா. பிள்ளைகள் மிகுந்த ஜெயத்தோடு, விடுதலையோடு ஜூன் மாதத்துக்குள் பிரவேசிக்க கருவை தாரும். தகப்பனே, உமக்கு நன்றி. மனதார ஒவ்வொரு குடும்பத்தை அடிமை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வதிக்கிற கரம் கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.